காயத்ரி, நான் ரேகா பேசுறேன். என்னடி ஓங்குற? சாரி காயத்ரி, என்னால நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியல. வேற ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துருச்சு. அந்த கோவத்துல தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறியா? இல்ல, அக்கா காலையிலேயே சொன்னாங்க நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ண போறோம்னு. கட்டாயம் நீ வரணும்னு எனக்கு கூப்பிட்டாங்க. என்னாலதான் கொஞ்சம் வர முடியாம போயிடுச்சு. அது ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. தலையில அடிபட்டுடுச்சு. அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அப்பா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் விடு. மாப்பிள்ளை வீட்டுல வந்தாங்களா? சீர் சனத்தியெல்லாம் நல்லா செஞ்சாங்களா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லா கிராண்டா நடந்திருக்குமே. மாப்பிள்ளை எப்படி? சரி, நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? உனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க? நகை நட்டெல்லாம் நல்லா போட்டாங்களா? கல்யாணத்துக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? எப்போ கல்யாணம்? தெரியாது. என்னது தெரியாதா? என்ன எப்பவுமே உண்டியல் உடைஞ்சு காசு சிதற மாதிரி கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்ப? இன்னைக்கே மூட் அவுட்ல இருக்க. என்ன கல்யாண தேதிய 3 மாசத்துக்கு அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்களா? அதான் அப்செட்டா இருக்கியா? ஹலோ, என்னடி என் மேல செம கோவத்துல இருக்கியா? இல்ல இவ்வளவு நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்றேன்னு ஏதாவது வருத்தமா? சரி, மாப்பிள்ளை வீட்டுல வந்திருப்பாங்க, எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லி தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இருந்தேன். என்ன காயத்ரி, நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற? ஏய் காயத்ரி, என்னாச்சு? ஹலோ காயத்ரி, ஹலோ. ஹலோ, உள்ள போ, நான் பேசிக்கிறேன். ஹலோ, அக்கா நான் ரேகா பேசுறேன்க்கா. நீயா? சொல்லு ரேகா. என்னக்கா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததான்னு கேட்டா காயத்ரி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா. ஏதோ அழகு சத்தம்லாம் கேக்குது. நிச்சயதார்த்தம் பாதியிலே நின்னு போயிடுச்சுமா. என்ன சொல்றீங்க? ஆமா, மாப்பிள்ளையோட கேரக்டர் சரியில்லை. ஏதோ சிட் ஃபண்ட்ல வேலை பார்க்கறதா சொன்னீங்க. ஆமா, ஆபீஸ் பணத்தை ஏதோ கையாடல் பண்ணிட்டாராம். நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ. அட கடவுளே, இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? காயத்ரி ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. ஆனா இதெல்லாம் நடந்த உடனே அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவமானமா போயிடுச்சு ரேகா. என்னக்கா, நாம என்னக்கா பண்ண முடியும்? நமக்கு என்னக்கா அவமானம் இதுல இருக்கு? காயத்ரி தப்பிச்சது கடவுள் புண்ணியம் நினைச்சுக்கோங்க. இல்லம்மா, அக்கம் பக்கத்துல எல்லாரையுமே கூப்பிட்டு இருந்தோம். டின்னர் வேற அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம். யாருமே சாப்பிடல. எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிட்டாங்க. அக்கா, நம்ம மேல எந்த தப்புமே கிடையாதுக்கா. இது புரிஞ்சுக்காம மத்தவங்க பேசினா நமக்கு என்ன? காயத்ரி படிச்சவ தானே, அவ கூட இதை புரிஞ்சுக்கல. புரியும் தான், ஆனா அவன் அந்த ஆளை ஏதோ ஒரு இடத்துல பாத்திருக்கா. அவர் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாமா. எனக்கு புரியுதுக்கா, நீங்க அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. நான் காலையில ஃபோன் பண்றேன். இல்லனா நானே கொஞ்ச நாளைக்கு நேர்ல வந்துட்டு போறேன். சரிம்மா. ரேகா, இவோ ஒருத்த. ஏய் ரேகா. ஷோ. வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்த வாசுகி தோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஓடி வந்துட்டாங்களாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கயிறு அப்படியே அந்தரத்துல தொங்குச்சு. அதுக்கு நீ வள்ளுவரும் இல்ல, நான் வாசுகியும் இல்ல.
அடுத்தது என்னன்னு சொல்லு. புருஷன் டைனிங் டேபிளுக்கு வந்துட்டா பொண்டாட்டி எந்த வேலையா இருந்தாலும் அது தூக்கி போட்டுட்டு உடனே ஓடி வரணும். அதுதான் ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. அந்த வகையில நான் கொஞ்சம் அழகு கம்மிதான். நெக்ஸ்ட் சொல்லு. இந்த மாதிரி பதிலுக்கு வாய் பேசாத வச்சுக்காத. ஏன் மாதவா, நானே ரொம்ப அப்செட்ல இருக்கேன்டா. ஏன்? இன்னைக்கு காயத்ரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்ததுல்ல, திடீர்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை பாஸ்கர் ஒரு ஃப்ராடா. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சான். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கடா. காயத்ரி நிச்சயதார்த்தம் இப்படி அநியாயமா நின்னு போச்சே. ஏய், அவன் நிச்சயதார்த்தம் நின்னு போனா உட்காந்து போனா நமக்கு என்ன? முதல்ல எனக்கு டிஃபனவே. ஏன் மாதவா இப்படி ஈவரக்கிழமை பேசிட்டு இருக்க? ஏய், யார் அந்த சுப்பு பார்த்த மாப்பிள்ள தானே? அது அந்த லட்சணத்துல தான் இருக்கும். ஆனா ஒரு வேடிக்கை பாத்தியா? கரண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறவன் குடும்பத்துக்கு கடைசி நிமிஷத்துல ஒருத்தன் ஷாக் கொடுத்துட்டு போயிட்டான். இதாண்டி கிளாசிக் டச். ஏன் மாதவா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அவரு அண்ணன் தானே. அவங்க எல்லாருமே அண்ணன் குடும்பத்தை ஆளுங்க. ஏய், அவனே அண்ணன் இல்லன்றா அப்புறம் என்னடி ஒட்டு உறவுன்னு? அதுவும் அந்த காயத்ரி இருக்கா பாரு, பொன்னாடி அவ பிசாசு. அவ கூட இன்னும் 2 பேர் இருக்காளுங்க பாரு, சரசு நிம்மின்னு. அவங்க அப்ப இதுங்க 3த்துக்கும் சரசு நிம்மி காயத்ரி பேர் வச்சு தப்பு பண்ணிட்டாண்டி. இவங்களுக்குலாம் காஞ்சனா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பேர் வச்சிருக்கணும். மாதவா, நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. இவளுக்கெல்லாம் நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் கல்யாணம்ன்றப்பவே நினைச்சேன் எவனோ ஒருத்தர் ரத்தம் கக்கியே சாவ போறான்னு. ஆனா அவன் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காண்டி. அதனாலதான் கடவுள் கடைசி நிமிஷத்துல போலீஸ் அனுப்பி அவனை அவகிட்ட இருந்து காப்பாத்திருக்கான். இதுக்கு பேர் தாண்டி கடவுளோட திருவிளையாடல்ன்றது. என்ன பாக்குற? இவளோட வாழறத விட ஜெயில் வாழ்க்கையே ராஜா வாழ்க்கை, அது சொர்க்கம். இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தான்னு வெய்யே, அவன் நரகத்துல தான் இருந்திருப்பான். கடைசி வரைக்கும் அவளுக்கு அடிமையா இருந்தே செத்து இருப்பான். தப்பிச்சாண்டி அந்த பாஸ்கர். ஆண் குலத்துல ஒருத்தன் இந்த ராட்சசி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான். கடவுள் இருக்காருல்ல, காட் இஸ் கிரேட் டி. என்னடி முறைக்கிற? டிஃபன் எடுத்து வெய்யே. உன் திமிருக்கு நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ போ. பாரு, அவ்வளவு சொன்னா இவளுக்கு கோவம் வருது. அது சரி, இவளும் ஒரு ராட்சசி தானே. காஞ்சனா பார்ட் 4 சாம்பாரா? காஃபி இந்தாங்கம்மா. அம்மா, உங்க அண்ணன் காணாம போய் இவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க எத்தனையோ கொலை கேசுங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா உங்க அண்ணன் காணாம போன விஷயத்த இதுவரைக்கும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியலையாம்மா? ஏன் வயிற்றுச்சல கலப்புற? நானே ஆகாஷை காணோன்னு துடிச்சு போயிருக்கேன். ஏதோ மனநிலை சரியில்லாதவன், அவன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிருப்பான். 2 நாள் திரும்பி வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளாக ஆக அவனுக்கு ஏதாவது விபரீதமா நடந்திருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, கரெக்ட்மா, கரெக்ட். அவன் ரூம்ல ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கான அடையாளத்தை பார்த்தேன். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ற பார்ட்டியே இல்ல. யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னு தான் தெரியல. செல்போன் பார்சல் கொரியர்ல வந்தது. அதை வச்சு அவன் மும்பைல இருக்கான்னு நினைச்சோம். ஆனா விசாரிச்சா எவனோ சேகர்னு ஒருத்தன் பார்சல் அனுப்பி இருக்கிறதா சொல்றாங்க. அவன் யாரு? அவன் ஏன் என் அண்ணன் பேர்ல பார்சல் அனுப்பணும்? அப்போ என் அண்ணன் எங்க? எனக்கு ஏகப்பட்ட குழப்பம். அம்மா, குழம்பிக்கிட்டே இருந்தா எப்படிமா? நாளாகுதுல்ல, சட்டுப்புட்டு நடவடிக்கை எடுங்கம்மா. கரெக்ட். நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு கமிஷனர் சாரை நான் நேரடியா பார்த்து ஆகாஷ் காணுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லலான்னு இருக்கேன். அதாம்மா கரெக்ட். நானே இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அனுமதியும் கேட்க போறேன். இதுவும் கரெக்ட் தாம்மா. ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இரு, நல்லா உருட்டுருவேன். அம்மா, ஜால்ரா தட்டுறதுல இருந்து வர இனிமையான சத்தம் இந்த உலகத்துல வர எதுலயுமே இல்லையம்மா. ஜால்ரா அடிக்கிறவங்கள தப்பா பேசாதீங்க.
அவங்க அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுல உத்தம பிறவிமா. விட்டா நீ எல்லாம் பேசியே 100 பேரை சாகடிச்சிருவ லூஸ். 4 பேரை சந்தோஷப்படுத்தணும்னா ஜால்ரா அடிக்கிறதுல தப்பே இல்ல. இது நம்ம பாலிசி. கடவுளே, ஒரு கல்யாண காரியம் கடைசி வரைக்கும் நல்லபடியா நடந்து திடீர்னு அபசகுணமா நின்னு போச்சே. என் பிள்ளைங்களுக்கு என்ன வழி? ஏன் இந்த பிள்ளைங்களை எப்படி சோதிக்கிற? அத்தை, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோங்க. சரசு, அத்தை, நாமளா எதையும் தடுக்கல, நம்மளா எதையும் நிறுத்தல. அதுவா தடங்கல் ஆகுது, எல்லாம் அதுவா நடக்குது. கடவுளுக்கும் காது, கண்ணு, மனசாட்சி எல்லாமே இருக்குத. நான் அழுத அழுகையையும் என் கண்ணீரையும் தினம் தினம் அவரும் பார்த்துட்டு தானே இருக்காரு. என் கண்ணீருக்கும் ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல. என் வேண்டுதலுக்கும் அவர் செவி சாய்க்கணும்ல. நடக்கும், நிச்சயம் நான் நினைச்சது நடக்கும். எனக்கு இப்போ நிறைய அதுல நம்பிக்கை வந்துருச்சு. கடவுளே, வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறுதே. இவன் மறுபடியும் தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ, இந்த விபரீதம் எங்க போய் முடிய போகுதோ? காயத்ரி, நாம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பாஸ்கர் விஷயத்தை என்ன பண்றது? என்ன மாமா, என்ன பண்றதுன்னா என்ன பண்ண முடியும்? போலீஸ் வேற அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு வேற தெரியல. டேய், என்னடா பேசுற? அவனே பணத்தை கையாடல் பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்டான். இல்ல சரசு, அவர்கிட்ட பேசி பார்த்த வரைக்கும் அவர் தப்பானவரா தெரியல. இல்ல, தப்பானவனா தெரியலன்னா அப்ப என்ன அவன் நல்லவன நெத்தியில பச்சை குத்திட்டு வந்திருக்கான். தப்பானவன் தான் மாமா. என்ன பேசுற? அவ இத பண்ணதுக்கு மாமாவை ஏன் திட்டுற? இந்த பாரு, நீ எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத, வாய மட்டும் உட்காரு. நான் இதுக்கு நீ வாய மூடணும்? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் பேசுவேன். அவனை பத்தி எப்படிலாம் பேசுன? அவனை ரோட்ல பார்த்தேன், யாருக்கோ வலிப்பு வந்துருச்சு, அவங்களுக்கு சாவியெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. அவன மாதிரி நல்லவன் உலகத்திலேயே இல்ல. அப்படி இப்படி நீ ஏதேதோ அள்ளி விட்ட, என் காது புண்ணாக்குற அளவுக்கு. இப்ப பாத்தியா, உனக்கு வலிப்பு வந்து துடிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். இப்போ என்ன நீ பண்ண போற? ஏம்மா நிமி, கொஞ்சம் நிறுத்துறியா? அப்படியெல்லாம் யாரையும் ஒரேடியா தப்பா சொல்லக்கூடாது. ஒருவேளை அவன் நல்லவனா கூட இருக்கலாமே. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி ஆயிருக்கலாம். அத்தை, அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காயத்ரி அவன் கிட்ட தெளிவா நல்லவனா கெட்டவனான்னு கேட்டால. கழுத்துல போட்டிருந்த மாலைய கட்டி கொடுத்துட்டுல போனா. அதான் எனக்கும் புரியல. ஆனா பிஸ்னஸ் விஷயமா இப்படி ஊரா சுத்துறவங்க மேல ஈஸியா யாராவது பழி போட்டுருவாங்க. ஆனா அதை கன்ஃபார்மா நிரூபிக்க முடியாதுக்கா, அதை தெரிஞ்சுக்கோ. ஆமா, எதுக்கு இப்ப ஆளாளுக்கு என் கல்யாணத்தை பத்தி அலசி ஆராய்ஞ்சு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க? இனிமே அந்த பாஸ்கரை பத்தி யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நேத்து சீருன்னு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அத முதல்ல அந்த பாஸ்கர் அம்மா முஜல விட்டுறீங்க. காயத்ரி, அவசரப்பட வேணாம். நாமளா கொண்டு போய் கொடுக்க வேணாம். பாஸ்கர் வரட்டும், அப்ப நாம கொடுப்போம். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல மாமா. எதுக்கு கண்டதையும் பேசி இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பாஸ்கரும் வேண்டாம், அவன் சங்கார்த்தமும் வேண்டாம், அந்த நகையும் வேண்டாம். சங்கர், இப்பவே அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நான் வேலையை விட்டு திரும்ப வரப்ப அந்த நகை இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன். என்னடி, வேலைக்கு போறியா? இங்க பார், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து போ. ஏன் வேலைக்கு போனா நிச்சயதார்த்தம் நடந்துச்சா, ஏன் நின்னு போச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்கன்னு பயமா இருக்கா? அதை விட கொடுமை, இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பெரிய கொடுமை.
ஏண்டி ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேனா? ஏய் உனக்கு என்ன சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? கல்யாண வயசுல தாண்டிருச்சுடி. ஏய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, அப்படியே ஆரஞ்சிர வேண்டி. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா மறுபடியும் போலீஸ் வந்திருக்காங்க? இருங்கம்மா கேட்போம். என்ன சார், என்ன விஷயம்? உங்க எல்லாரையும் கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விஷயமா? பாஸ்கர் விஷயமா. காயத்ரி நீ உள்ள போமா. இருமா, முக்கியமா உன்னதான் விசாரிக்கணும். என்ன சார் விசாரிக்கணும்? பாஸ்கரை பத்தி. அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? வீட்ல பார்த்த மாப்பிள, அவரை பத்தி பர்சனலால எனக்கு சுத்தமா தெரியாது. தப்பான மாப்பிளைய வீட்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு போய் நீங்களே நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டீங்க. இதுக்கு மேல விசாரிக்க என்ன சார் இருக்கு? பாஸ்கரை விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். கையாடல் பண்ண பணத்துல அவன் கார் வாங்கியிருக்கான், வீடு கட்டிட்டு இருக்கான், அப்புறம் அவன் நிச்சயதார்த்தத்துக்கு செலவு பண்ணியிருக்கான், நிச்சயதார்த்தத்துக்கு நகையெல்லாம் போட்டிருக்கானே. அந்த நகையெல்லாம் எங்ககிட்ட ஒப்படைங்க. சார் நகை விஷயத்தை விட்டுருங்க. நாங்கள் பாஸ்கர்ட்டையும் அவங்க அம்மாட்டையும் கொடுத்தோம். அதானே? என்ன சார் பேசுறீங்க? அது கையாடல் பண்ண பணத்துல வாங்கின நகை, அதை கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதை நீங்க வச்சிருந்தா அவன் பண்ண மோசடிக்கு நீங்களும் உடந்தே இருந்ததா அர்த்தம். சுப்பு முதல்ல அந்த நகை எடுத்து கொடுத்து விடுப்பா. நமக்கு எதுக்குப்பா வம்பு? சர்சு போ கொண்டு வந்து கொடு. இருமா, நீங்களும் அவங்க கூட போங்க. சரிங்க. எதுக்கு? காரணமா தான். நீங்க போங்க. ஏய் வீரசாவி அங்க இருக்கு. ஐயோ அக்கா, இங்க நடந்த பிரச்சனையில அவங்க நகையை நம்ம நகையை ஒண்ணா வச்சுட்டேன்க்கா. பரவாயில்ல, அவங்க வரட்டும் பாத்துக்கலாம். இந்த கொடு. மேடம் ஒரு நிமிஷம் கொடுங்க. இருங்க. அதுல எங்க நகை இருக்குமா? எங்க அதுல எங்க நகை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மாமா அதுல எங்க நகை இருக்குமா? சொல்லுங்க கேளுங்க. சொல்லிக்கிட்டே அம்மாவையும் சேர்த்து எடுத்துட்டு போறாங்கப்பா. என்ன மேடம் பண்றீங்க? சார் சும்மா இருங்க சார். சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா நகையும் எடுத்துட்டு வாங்க சார். எங்க அதுல முக்காவாசி இருக்கிற நகை எங்களோடது. சார் அதுல இருக்கிற சின்ன டப்பால இருக்கிற நெக்லஸ் தான் அவருது. ஏங்க அவர் வாங்கி கொடுத்த நகையை மட்டும் எடுத்துட்டு போவாங்க, எதுக்கு எங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? சார், எது உங்க நகை எது பாஸ்கர் வாங்கி கொடுத்த நகைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க நகைக்கான ரசீதை காட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிட்டு போங்க. என்ன சார் சொல்றீங்க? சுப்பு ஏன்பா பேசாம இருக்க? சொல்லுப்பா. சார் இங்க பாருங்க, எல்லா நகையும் நாங்க அப்பப்ப வாங்கி சேர்த்தது. இப்ப எல்லாத்துக்கும் நீங்க ரசீது கேட்டா அதுக்கெல்லாம் நாங்க எங்க போறது? சார் இந்த பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கின நகை சார். மிஸ்டர் சுப்பு, நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஏன் வேலையை இடைஞ்சல் பண்ணாதீங்க. உங்க நகை எதுன்னு ஆதாரம் கட்டிட்டு அதை வாங்கிட்டு போங்க. வேணும்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்து உங்க நகை எதுன்னு லிஸ்ட் போட சொல்லுங்க. இதை கொண்டு போய் பாஸ்கர் கிட்ட காட்டுவோம். அவன் என்னென்ன நகை வாங்கி கொடுத்தான்னு சொல்லட்டும், மீதி உங்ககிட்ட கொடுத்தாரோம். இல்ல சார், நான் வந்து அனாவசியமா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது போலீஸ் கேஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீ ஒன்று பண்ணு, ஒரு பேப்பர் பேன் எடுத்துட்டு வந்து என்ன நகைன்னு எழுதி கொடுத்துரு. என்னப்பா நீயும்? அம்மா வேற வழி இல்லம்மா, அவங்க சொன்ன மாதிரி செய்யுங்க. போமா, போய் ஒரு பேப்பர் பேன் எடுத்து எழுதி கொடுமா. ஐயோ சார் ஒரு நிமிஷம் வாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க படுபாய் பாஸ்கர். உதைக்கணுமாமா இவனெல்லாம்? ஏற்கனவே போலீஸ் அவனை நல்லா உதைச்சிருப்பாங்க. ஐயோ நம்ம வீட்டு நகை போச்சே. ஐயோ என்னப்பா இது? ஆமா, நகை போச்சே நீங்க அழுவுங்க, மான மரியாதை போச்சேன்னு நான் அழுவுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. காயத்ரி என்னம்மா? ஏங்க
கஷ்டப்பட்டு சேர்த்த நகை திரும்ப கொடுத்துருவாங்கல்ல? ரெசிப்ட்லாம் காமிச்சா அவங்க கொடுத்துருவாங்க. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. போய் செக் பண்ணி பாரு போ. வாங்கம்மா.